தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கவையன் குடியிருப்பு பகுதியில் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணியில் கனியமணல் அகழ்வு இடம்பெற இருந்த நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் ஒன்று கூடி அப்பகுதி மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர். தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கவையன் குடியிருப்பு பகுதியில் சுமார் 160 ஏக்கர் பனிமரங்களை கொண்ட குறித்த காணி சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு குறித்த காணி அடைக்கப்பட்டுள்ளது. குறித்த காணி இந்திய தனியார் கம்பெனி ஒன்றுக்கு கனியமணல் அகழ்வுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை இழந்த அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த காணியில் உள்ள பல நூற்றுக்கணக்கான பனிமரங்கள் அழிக்கப்பட்டு கனியமணல் அகழ்வு இடம்பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட மக்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த காணிக்குள் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை வருகை தந்த சிலர் காணியில் கனியமணல் அகழ்வில் ஈடுபட நடவடிக்கை எடுத்த நிலையில் அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பை தெரிவித்தனர். குறித்த காணியில் என்ன திட்டம் முன்னெடுக்கப் போகின்றார்கள் என்ற விடயம் தமக்கு தெரியாது என்று வெளிப்படையாக எமக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதிக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் அடாதாக பிடிக்கப்பட்ட காணி பகுதிக்கு சென்று அங்கு பொறுப்பாக இருந்தவருடன் கலந்துரையாடியதுடன் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றமையினால் இவ்விடத்தில் எவ்வித நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டாம் என்றும் மக்களுடன் பிரித்தொரு தினத்தில் இவ்விடயம் தொடர்பாக கலந்துரையாடி முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த நிலையில் குறித்த காணியில் நின்ற உரிய நபர் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்காத நிலையில் அங்கிருந்து வெளியேறினார். மாதிரி கிராமத்தில் நிக்கிறோம் நாங்க. எங்கட ஊருக்கு பின்னுக்கு ஒரு தனியார் கம்பெனி வந்து காணி விலைக்கு எடுத்து அதுல என்ன செய்யணும்னு தெரியாது. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னடா, இந்த காணி எடுத்த காணியில நான் காணி உங்களோட நான் அந்த பிரச்சனை நான் வரையில, நான் பொதுவான ஒரு மனுஷன். இந்த காணிகளை என்ன திட்டம் செய்ய போறீங்கன்னா எங்களுக்கு எழுத்து மூலம் தரணும். ஆனா இதுல எங்களோட சனத்துக்கு பாதிப்பு வரை மண்ணகழ்வோ காத்தாடியோ அது வரதுக்கு கடைசி வரையும் விட மாட்டோம். இதான் இந்த பிரச்சனையால எங்களோட மக்கள் இங்க செத்தாலும் சாவாங்க, அந்த திட்டத்தை கடைசி வரை அனுமதி கொடுக்க மாட்டோம். எனக்கு தேவை இப்ப எங்களோட பிரதிநிதியாக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜிஏமார், அரசாங்க சார்பானாக்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை எடுத்தணும், எழுத்து மூலம் தரணும். எங்களுக்கு இதுக்குள்ள இந்த திட்டம் தான் இதுக்குள்ள செய்வோம் இருக்கிறதுல நாங்க இதை எதிர்த்து போராடக்கூட வரையில எங்களுக்கு சமீபமா கேள்விப்பட்ட என்னன்னா இதுல மண்ணகல் செய்ய போறாங்க. அந்த மண்ணகல்வால வரப்போற பாதிப்பை எதிர்த்து தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். ஏன்னு கேட்டோம்னா அந்த மண்ணகல் செய்யறதால எங்களோட நிலத்தடி தண்ணீர் உப்பா மாறும். ரெண்டாவது இதுல இருக்கிற மணல் முழுக்க இழுத்து பள்ளக்கைக்கு போயிட்டு சொல்லிச்சுன்னா ஏற்கனவே வெள்ளத்தால பாதிக்கப்படுற கிராமம் தான் எங்க கிராமம். அடுத்தது இதுல இருந்து அவங்க எடுக்க போற அந்த ரசாயனத்தால பாதிக்கப்பட போறது கேன்சர் வருத்தம் அதுகள் வந்து பாதிக்கப்படும் சொல்லி எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது நிமித்தமாக நாங்க இந்த போராட்டத்துக்கு இதுல வந்தோம். ஆனா இங்க நடந்து முடிஞ்ச விஷயம் என்னன்னா, ஏதோ நாங்க காணிக்கு சண்டைக்கு வந்த மாதிரியும் நாங்க காணி குடிக்க வந்த மாதிரி இருக்கு. இதுல நான் குறிப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்கத்த பகுதி மக்களோட காணியும் இதுக்குள்ள தேவையற்ற விதமா உள்வாங்கப்பட்டு போயிருக்கு. அதுக்கும் சட்டத்துல இவங்க போய் வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு போட்டிருக்கும் ஒரு வழக்குக்கு போயிட்டு வந்து இவங்க திரும்பியும் காணியை அடைக்கிறாங்க. வழக்குக்கு என்ன முடிவுன்னு சொல்லி தெரியாத விதத்துல அடைக்கிறதால மீதி மக்கள் பிரச்சனை பட்டு கொண்டு இருக்கிறாங்க.